திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் புதிதாக சாலையின் நடுவே அமைக்கப்பட்ட மின் விளக்குகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். இரும்பேடு, எஸ்வி நகரம், நேத்தம்பாக்கம், மாம்பட்டூர் பகுதியில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 30,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக சாலையின் நடுவே மின் விளக்குகள் அமைக்கப்பட்டது. இதனை முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் கரும்புக்கடை, சாரமேடு மற்றும் அன்புநகர் பகுதிகளில் முப்பெரும் முதல்வர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த விழாவில் சிறுபான்மை அணியினர் சார்பில் ஆளுயர ஆப்பிள் மாலையும், சாரமேடு பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுயர மாலையும் அணிவித்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு என்று கூறும் திமுக இந்த பகுதி மக்களுக்கென்று எதுவும் செய்யாத நிலையில் அதிமுக ஆட்சியில் இஸ்லாமிய மக்களுக்கு செய்த நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். இந்நிகழ்வில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர். இந்த பகுதியெல்லாம் ஒதுக்கப்பட்ட பகுதியாக இருந்தது. உங்களுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, திமுக MLA இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. ஆனால் கரும்புக்கடை இந்த பகுதி, ஆசாத் நகர், சாரமேடு ரோடு, இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லமீன் காலனி எல்லாம் எதுவுமே செய்யலை. பூராமே மண் ரோடு. மழை வந்து நடக்க முடியாது. நான் வந்த பின்னாடி தான் பார்த்து எல்லா சாலையில் போட்டு கொடுத்தேன், கேட்டது பண்ணி கொடுத்தேன். அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் அதிகமான வீடுகளுக்கு நிதி வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு எல்லா பக்கமும் பார்த்து என்ன வேலை கேட்டாலும் செஞ்சு கொடுத்தோம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக எல்லாம் ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க இந்த பகுதியை. எல்லாரோடும் உங்களுக்கு எப்படி இருந்து நீங்கள் முன்னாடி நினச்சி பாருங்க. நான் வந்த பின்னால் எல்லாமே போட்டு பண்ணி கொடுத்தோம். அது என்றைக்கும் தொடரும். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரை அடுத்த கோணலூர் ஊராட்சியில் அதிமுக சார்பில் தென்னை பிரச்சாரம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான S. ராமச்சந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி பரப்புரை மேற்கொண்டார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். சென்னை மாதவரம் பகுதியில் கழக ஆட்டோ ஓட்டுநர் சங்க ஆலோசனைக் கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மாதவரம் மூர்த்தி இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து சிறப்புரையாற்றினார். மேலும் 300க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் பகுதியில் விடியாத ஆட்சிக்கு உங்க வீட்டு பில்லே சாட்சி என்னும் பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி SS. கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு விடியாத திமுக ஆட்சியில் உயர்ந்துள்ள விலைவாசி குறித்து பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதிமுக ஒன்றிய செயலாளர் பழனிராஜ் மற்றும் வழக்கறிஞர் ரமேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் மற்றும் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்த செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA. பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை கடலூர் கிழக்கு மாவட்டம் முழுவதும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன், அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், கழக அம்மப்பேரவை துணை செயலாளர் KSK. பாலமுருகன், மாவட்ட அவைத்தலைவர் MSM. குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் தட்டார் மடத்தில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழாவிற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. புரட்சித் தலைவியின் பிறந்த நாளையொட்டி அதிமுக முன்னாள் அமைச்சரும் தெற்கு மாவட்ட செயலாளருமான SP. சண்முகநாதன் தலைமையில் தட்டார்மடம் பகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சாத்தான்குளம் தெற்கு ஒன்றிய அம்மப்பேரவை சார்பில் வரும் 26ஆம் தேதி தட்டார்மடம் பகுதியில் 6000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் SP. சண்முகநாதன் இந்த விழாவிற்கான அடிக்கல் நாட்டினார். இதில் அம்மப்பேரவை இணை செயலாளர் ஞானப்பிரகாசம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அம்மப்பேரவை சார்பில் மோரமடுகு பகுதியில் திண்ணை பிரச்சாரம் அதிமுக மாவட்ட செயலாளர் SM. மாதையன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான K. அசோக்குமார் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்க பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
திருச்சி 3வது வார்டுக்குட்பட்ட பிரிஸ்டன் பத்ரி தெரு பகுதியில் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் விடிய ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஸ்ரீனிவாசன் தலைமையில் மலைக்கோட்டை வடக்கு பகுதி கழக செயலாளர் எல் முத்துக்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று திமுக ஆட்சியில் ஏற்பட்டுள்ள விலைவாசி உயர்வு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பி ரஜினிகாந்த், மாவட்ட மாணவரணி தலைவர் திருச்சி ஜி நாகு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் மத்திய ஒன்றியம் கழக சார்பில் வாக்குச்சாவடி கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற அனைத்து நிர்வாகிகளும் அயராது பாடுபட வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டது. குத்தாலம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் ஏஎஸ் மகேந்திரவர்மன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திரளான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சென்னை வில்லிவாக்கம் தொகுதிக்குட்பட்ட 94வது வார்டு அதிமுக சார்பில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் மோகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் திமுக அரசின் அவலங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார். வட்ட செயலாளர் ரெட்டில்ஸ் ரோடு நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். கோவை நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோர் பிறந்த நாட்களை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நகர செயலாளர் மற்றும் நரசிம்மநாயக்கன் பாளையம் பேரூராட்சி முன்னாள் தலைவர் ஆனந்தன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் PRG அருண்குமார் பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதேபோன்று கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் கவுண்டம்பாளையம் மேற்கு பகுதி 16A வட்டக்கழகம் சார்பில் வட்டக்கழக செயலாளர் கார்த்திகா மணிகண்டன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் PRG அருண்குமார் பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். கவுண்டம்பாளையம் மேற்கு பகுதி செயலாளர் சின்னு என்கிற சின்னசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.